அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2025 வருடம் உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு அரசு வேலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமைய வேண்டும் என்றும், உங்கள் அனைவரது வாழ்விலும் அனைத்து விதமான மகிழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வருடமாக இது அமைய வேண்டும் என்றும் இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். இந்த காணொலியில் நம்ம என்ன விவாதிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, வரலாற்றை படிக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு சாப்டர் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய நண்பர்கள் பல வருடங்களாக ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று ஒரு அரசு வேலையில இணையணும் அப்படின்னு கடுமையா போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒரு பெரும் பகுதியாக சமூக அறிவியல் இருக்கு. அதிக அளவில் கேள்விகள் வரக்கூடிய பகுதியாகவும் சமூக அறிவியல் இருக்கு. நம்ம பல சப்ஜெக்ட்ஸை நம்ம படிச்சிருந்தாலும் கூட நம்முடைய அரசு வேலையை உறுதி செய்யக்கூடிய ஒரு பகுதியாக சமூக அறிவியலும் நடப்பு நிகழ்வுகள் பகுதியும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாக. நிறைய பேருக்கு வரலாற்றை படிப்பது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சயின்ஸ் படிச்சிடறோம், மேத்ஸ் படிச்சிடறோம், ரொம்ப கடினமான சப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம படிச்சு முடிச்சிடறோம். ஆனா வரலாற்றை படிப்பதும் அதை படித்து ஞாபகம் வைத்துக் கொள்வதும் திருப்பி அதை ரீகால் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பல்வேறு நண்பர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் நாம் ஒரு தேர்வுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய படிச்சிருப்போம், நல்லா படிச்சிருப்போம், பல மாதங்களாக கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ஆனால் தேர்வில் போய் உட்காரும் போது எல்லா கேள்விகளுக்கும் நிறைய பதில்கள் பொருந்தும்படியாக இருக்கும். அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். வரலாறு ரொம்ப சவாலானது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம ஆர்வமோடு வரலாற்றை படிக்காதது தான் அதற்கான காரணம். ஒரு சப்ஜெக்ட் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாவே நமக்கு அதில் ஈடுபாடோ ஆர்வமோ இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படிதான் இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு ஒரு அரசு பணியை உறுதி பண்ணோம் அப்படின்னு சொன்னா சமூக அறிவியல் அப்படிங்கிற சப்ஜெக்டையும் நடப்பு நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்க ரொம்ப அதிக அளவில் படிச்சிருந்தா மட்டும்தான் வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். இப்போ நம்ம ஒரு சாப்டரை துவங்கியிருக்கோம். என்ன சாப்டர் அப்படின்னா, வரலாற்றை படிக்கலாம் வாங்க. கடந்த காணொலிகளில் நம்ம அதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2025 வருடம் வரலாற்றை படிக்க துவங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும், எந்த புள்ளியில இருந்து வரலாற்றை படிக்க துவங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்பாக 1500ஆம் வருடத்தில் இருந்து இன்று வரை நம்ம வரலாற்றை படிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். தொடர் காணொலிகளாக நம்ம உங்களுக்கு மிகவும் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கோம். ஏன் குறிப்பா 1500ஆம் வருடத்திலிருந்து வரலாற்றை படிக்க துவங்குறோம் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இந்தியாவுடைய போக்கையே மாற்றி அமைத்த ஒரு வருடம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது 1500. என்ன காரணம் 1500ஆம் வருடம் அப்படின்னு கேட்டா, இந்தியா என்ற ஒரு முழுமையான நாடு உருவாவதற்கு முன்பு இருந்த காலகட்டம், கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு சூழல் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா பேரரசுகளின் காலகட்டமாக அது இருந்தது. மௌரிய பேரரசு, விஜயநகர பேரரசு, இப்படி பல்வேறு பேரரசுகளால் ஆண்டு கொண்டிருந்த நிலப்பரப்புகளாக இருந்தது. அதிலும் குறிப்பாக நிறைய மன்னர்கள் ஆண்டு இருந்தாங்க. அந்த மன்னர்களிடம் இருந்து முகாலய பேரரசின் கைக்கு இந்த நிலங்கள் போன ஒரு காலகட்டம் 1500ஆம் காலகட்டம். அதுல குறிப்பா நாம 4 பேர்கிட்ட இருந்துதான் வரலாற்றையே ஆரம்பிக்க போறோம். மத்திய ஆசியா கண்டத்தை ஆண்டு கொண்டு இருந்த பாபர் அவர்கள் பற்றியும், அதே சமயம் டெல்லி சுல்தானேட், டெல்லியினுடைய சுல்தானாக இருந்த இப்ராஹிம் லோடி அவர்கள் பற்றியும், பஞ்சாபுடைய கவர்னராக இருந்த தௌலத் கான் லோடியும், இன்னொருத்தர் இப்ராஹிம் லோடியுடைய உறவினராக இருந்த ஆலம் கான் லோடி, இந்த 4 பேர், அதாவது பாபர், இப்ராஹிம் லோடி, தௌலத் கான் லோடி, ஆலம் கான் லோடி, இந்த 4 பேர்கிட்ட இருந்துதான் வரலாற்றையே நம்ம படிக்க துவங்க போறோம். அதற்கு பிறகுதான் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுகள் ஆரம்பிக்குது. முதலாக லோடி வம்சமானது வீழ்ச்சி அடைஞ்சு முகாலய மன்னர்களுடைய எழுச்சி ஆரம்பமான இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1500ஆம் வருடம். இந்த 1500ஆம் வருடத்திலிருந்து இன்றைக்கு வரை கிட்டத்தட்ட 500 வருட வரலாற்றை நாம பார்க்க போறோம்.
தொடர் காணொளிகளாக தினம் ஒரு காணொளி வாயிலாக உங்ககிட்ட நான் நிச்சயமா பேச போறேன். இந்த வரலாற்றை மிகவும் எளிமைப்படுத்தி அனைத்து தேர்வுகளிலும் நீங்க வெற்றி பெறுவதற்கு என்னென்ன உத்திகளை கையாள முடியுமோ அத்தனை உத்திகளையும் இந்த காணொளி வாயிலாக உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். அனைத்து காணொளிகளையும் நீங்க அவசியம் பாருங்க. இது இந்த சாப்டருடைய முதல் காணொளி. இதை பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3 இப்படி பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 மாதங்களுக்கு உள்ளாக இந்த 500 ஆண்டு கால வரலாற்றை நிச்சயமா நம்ம படிச்சு முடிச்சிருப்போம். இதற்கு பிறகு, அதாவது இந்த 6 மாத காலம் இந்த காணொளிகளை நீங்கள் பார்த்து பயிற்சி எடுத்த பிறகு எத்தனை தேர்வுகள் வந்தாலும் நீங்க மறக்காம பதில்களை எழுதி வெற்றி அடைவதற்கு நிச்சயமா இந்த காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அந்த அளவுக்கு தெள்ள தெளிவா மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு விஷயங்களை தொகுத்து வழங்கியிருக்கோம். நண்பர்கள் அனைவரும் இந்த வீரவாகை கல்வி தொலைக்காட்சி சேனலை பார்த்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணி அனைத்து காணொளிகளையும் முழுமையாக பார்த்து பயனடையுமாறு மிகவும் பணிந்து உங்களை கேட்டுக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளியில அதிக அளவுல பகிர்ந்து உதவுங்க. யாராவது ஒருத்தருக்கு இந்த காணொளி நிச்சயமாக பயனுள்ள ஒரு காணொளியா இருக்கும். ஒவ்வொரு காணொளியிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நான் உங்களை கேட்க மாட்டேன். என்ன விஷயமோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம அடுத்த காணொளிகளில் சொல்லுவோம். ஸோ இதையே என்னுடைய வேண்டுகோளாக ஏற்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அனைத்து காணொளிகளையும் பார்த்து பயனடைந்து இந்த வருட இறுதிக்குள்ளாக நீங்கள் ஒரு அரசு வேலையில் இணைந்து ஒரு அதிகாரியாக வர வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.